கணேஷ்குமார், இப்ப 4 பேர் பேசுனதையும் கேட்டீங்க. இது புவிசார் அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும்? இந்த 2 தரப்பிலிருந்தும் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள், 2 தரப்பிலிருந்தும் பரிமாறக்கூடிய செய்திகள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கறீங்க? நன்றி மேடம். எனக்கு இண்டஸ் வாட்டி ட்ரீட் மாதிரி கரெக்டா 10 நிமிஷம் எனக்கு இருக்கு. ஏன்னா கடைசியா எல்லாருமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. எனக்கு 10 நிமிஷம் உங்களுக்கும் அதே நேரம் கொடுக்கப்படும். நீங்க பேசுறீங்க. இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு லயன் ஷேர் 1960ல கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு லயன் ஷேர் எனக்கு இப்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்ல விரும்புறேன். சோ இதுல என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு நாடா அப்படின்னா அந்த நாடு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? இப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுல இருந்து எடுப்போம். ஸோ யாரோட நெகோஷியேட் பண்ணணும்? ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே கிடையாது. ஸோ அவங்க இம்ரான் கான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டு இன்னைக்கு வேற ஒருத்தரை பப்பட்டை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் அவரோட நெகோஷியேட் பண்ண முடியாது. சரி, ஒரு ஜெனரலை வச்சு ஜெனரலோட நெகோஷியேட் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ பாகிஸ்தான் இஸ் அ கண்ட்ரி விச் ஹாஸ் ஃபெயில்ட் இன் ரிபப்ளிக், ஃபெயில்ட் இன் மிலிட்ரி, ஃபெயில்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபெயில்ட் இன் எவ்ரிதிங். ஸோ இந்த கண்ட்ரியோட நான் எப்படி நெகோஷியேட் பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, ஸோ நான் CNN நம்புவேன், ஆனா இந்தியன் கவர்மெண்ட் நம்ப மாட்டேன். ஸோ இந்த வார்த்தையை எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா CNN இஸ் a ஃபாரின் கண்ட்ரீஸ் ஒரு மவுத் பீஸா எடுத்துக்கலாம், இல்லனா அவர் ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னதை நான் திருத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, பாகிஸ்தானுடைய அந்த அரசு அவங்களுடைய ஊடகங்கள் அவங்க சார்பா தான் சொல்லும். அப்ப நம்ம காமனா எடுத்துக்கணும்னா CNN இருந்து சொல்றதுதான் பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது, அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாருங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு தான் அவர் அதை பயன்படுத்தினார். Am I right? நான் இந்தியால இருக்கேன், இந்தியன் கவர்மெண்டோட நியூஸை தான் நான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஃபாரின் மீடியா. ஒரு நிமிஷம், இந்தியன் நியூஸையும் எடுத்துக்கிறோம், அங்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதுக்காக அவர் அதை சொன்னார். இல்ல, அதையும் பார்க்கணும். அதே CNNல பாகிஸ்தானோட சிட்டிங் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு 30 வருஷம் நான் இதை தான் செஞ்சிட்டு இருக்கேன்றாரு. அதை எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு மீட்டிங் அந்த பக்கம் என்ன இல்ல, நீங்க எல்லாருமே ஏதோ இத ஏதோ ஒரு ப்ரோவோகேட்டிங்காவே பாக்குறீங்க. அவர் சொன்னது என்னன்னா, இந்த பக்க செய்தியை பார்க்கிற மாதிரி அந்த பக்கம் இல்ல நான் இதெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது கரெக்ட். நான் ரிப்ளை பண்றேன். நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோவோகேட்டிவா ரெண்டு சைடு பாகிஸ்தான் இஸ் a country which cannot be negotiated. அத தான் நம்ம சொல்றோம். ஏன்னா 2 வருஷமா நீங்க சொல்ற விஷயம் நெகோஷியேட் பண்ணதே தெரியலன்னு சொல்றீங்கல்ல, இந்த விஷயம் எல்லாம் ட்ராக்ல தான் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நியூஸ்ல இதெல்லாம் ட்ராக்ல இருக்கு. இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் இதை நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கான்றத பப்ளிக் மீடியாலயே இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ எல்லா நியூஸுமே இருக்கு. அண்ட் தென் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் மீடியேட்டட் பை a third party. சோ இந்தியாவும் பாகிஸ்தானும் மாத்திரம் இதை நெகோஷியேட் பண்ணல. there was a third party which was mediating this Indus water treaty. அதை நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரோக்ல எடுத்துக்கிறதுனால இப்போ அது பைலேட்டரல் ட்ரீட்டியா இருக்குமே தவிர there won't be organization which is apart from India or Pakistan which will dictate the terms. சோ இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் இது 2 பூனையும் ஒரு குரங்கும் கதையா இருக்க முடியாது. ஸோ 80%, 70%, 30% இருக்க முடியாது. ஸோ வி ஹேவ் டு ரீநெகோஷியேட். ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது காஷ்மீர் மக்களும் சேர்ந்துதான். ஸோ காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், காஷ்மீர் மக்களுடைய வாழ்வாதாரம் வேணும், காஷ்மீர் மக்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்ற திட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா அது 2 பக்கமும் இருக்கணும் இல்லையா? ஸோ பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற காஷ்மீரோட வளர்ச்சி என்ன அப்படின்றத நான் கேட்கிறேன். அதுக்கான பதில் எதுவுமே இல்ல. இந்தியா கேக்குறீங்க நீங்க? நான் பொதுவா ஆளுங்கள கேக்குறேன். நான் எதுவுமே இல்ல உலகத்துல இல்ல. ஏன்னா இப்ப நேத்துக்கு அடிச்ச பிறகு நம்ம 370 அப்ரகேட் பண்ணதுக்கு பிறகுதான் எல்லா வளர்ச்சியுமே வந்துருச்சு. இல்ல அதுக்கு தான் வரேன். ஆர்டிகல் 370 எடுத்துட்ட பிறகு எத்தனை இந்த மாதிரி அட்டாக் வந்தது? ஆர்டிகல் 370 முடிஞ்சிட்டு ஒரு சிவிக் சொசைட்டியா இருக்கு. என்னது 5 அடிக்கு ஒரு போலீஸ், 5 அடிக்கு போலீஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தாக்குதலும் இல்ல. 5 அடிக்கு ஒரு போலீஸ் ஒரே ஒரு நாள் இல்ல அப்படின்ன உடனே இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறதா ஒரு பிரச்சனை. சோ 5 அடிக்கு ஒரு போலீஸ் போட்டாலும் பிரச்சனை, 5 அடிக்கு ஒரு போலீஸ் போடல அதன் மூலமாக ஒரு தாக்குதல் நடந்தாலும் அதுவும் பிரச்சனை. சோ நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். ஒரு சொசைட்டி இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்கு. ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினால பக்கத்து நாட்டுல இருந்து ஒவ்வொரு தடவையும் அடிச்சுட்டு போறாங்க, இல்ல இன்டாக்டினேட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அந்த சொசைட்டி நீட்ஸ் டைம் டு ஹீல் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஹீலிங் டைம் கொடுக்காம நாம எதிர்பார்க்க முடியாது. 2வது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இப்படிதான் நான் பாக்குறேன். இது உலக அரங்கில நான் சொல்லல, உலக அரங்கில எல்லா நாடுமே நேற்று கம்முன்னு இருந்ததுக்கான ரீசன் என்னுடைய டெரிட்டரியில தான் நான் போய் எடுத்தேன். நான் மகாராஜா ஹரிசிங் கொடுத்த முழு டெரிட்டரி அது வேறு சில ஃபாரின் ஃபோர்ஸஸோடைய
ஒரு இன்ட்ரெஸ்ட்னால பாகிஸ்தானிடம் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் வந்து உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவோட மேப் வந்து உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அமைதிக்கும் இது உங்க இன்டர்பிரேஷனா சொல்லலாமே தவிர உலகம் தான் இதை தான் நினைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா யாருமே கண்டம்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. நேற்றுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் இந்தியான்னு சொன்னாங்க. ஈவன் சைனா, உங்களுடைய வார்த்தையிலேருந்தே சொல்றேன், சைனாவுமே என்ன சொல்றாங்கன்னா வி ரிக்ரெட் த இன்சிடென்ட், நன் கண்டம்னேஷன் கேம் ஃப்ரம் எனி குளோபல் சொசைட்டி. ஏன்னா அந்த அட்டாக்குக்கான தார்மீக பொறுப்பு கடமை இந்தியாவுக்கு இருந்ததுன்றது உலகம் ஒத்துக்குது. இதை நம்ம ஏன் ஒத்துக்க மறுக்கிறோம்? ஏன்னா ஒரு நாடு கூட கண்டிக்கல. ஓகேவா? பாகிஸ்தானுமே கூட இப்ப இங்க இருக்கிறவங்கள யாருக்கு அதுல மாற்று கருத்து இருக்குன்னு நீங்க இவ்வளவு நேரம் மூச்சு புடிச்சு பேசுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஜெபசிங் முதயே வந்து நீங்க சொன்னது சொல்ல CNN எனக்கு பதில் சொல்ல விடல. அதனால இப்ப நான் சொல்றேன், நீங்க வெறும் ஒரு சைடே மீடியாவை பார்த்துக்கிட்டு இருந்தா உலக நாடுகள்லாம் நேத்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா ஷேம் அப்படின்னாரு. அப்போ நீங்க இப்ப CNN பார்க்கல, BBC பார்க்கல, ஒரே இதையே கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பக்கம் தான் நியாயம், நம்ம பக்கம் இதை அடிச்சதுல தவறே கிடையாது. அதை தான் நான் சொல்றேன். ஆனா CNN படிக்கிறது தவறு, BBC படிக்கிறது தவறுன்னு முடிவுக்கு வராதிங்க. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய கருத்து பாருங்களேன், சைனாவே சைனா ரிக்ரெட் பண்றாங்க, ட்ரம்ப் ஷேம்ன்றாரு, யாருமே இதை பத்தி பேசல, நீங்களா ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துக்கிட்டீங்க. இதற்கு காரணம் என்னன்னா எல்லா தகவலையும் தெரிந்து ஒரு முடிவுக்கு வரணும். இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல கேட்கும்போது புட்டின் இஸ் a கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க, என் நாடு என்ன செயின்ட் நினைக்கிறீங்களா? எல்லாருமே என் நாட்டுல இருக்கிறவங்களும் எல்லாரும் கெட்டவங்கன்றாங்க. சோ இதே ட்ரம்போட நாடு எத்தனை நாடு மீது அத்துமீறி தாக்குதல் பண்ணிருக்காங்க. அவர் வந்து CNN பார்க்கறதையே நீங்க குற்றம்னு சொல்லிட்டீங்கங்கறதால தான் நானும் குறுக்கிட்டேன், அவரும் புரிய வைக்கிறார். அதனால மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கங்களா, அது தெரியலையே உங்களுக்குன்ற. அதனால தான் எல்லா கண்ட்ரீஸும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. யார் இப்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? அவங்க எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக F-16 யூஸ் பண்ண முடியுமா? இப்ப சார், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி இஸ்ரேல், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே கண்ட்ரி டர்க்கி. இதை தவிர அரபு நாடுகள் கூட நியூட்ரலைஸ் பண்ண சொல்றாங்க, ஈரான் நியூட்ரலைஸ் பண்ண சொல்றாங்க, ஜப்பான் நியூட்ரலைஸ். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது எப்படியாவது, ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயும் நியூக்ளியர் இது இருக்கு. ஸோ நம்ம டாபிக்கே என்னன்னா அடுத்த கட்டம் போராயிடக்கூடாதுன்ற இதுதான். அதேதான் சார் சொல்றேன். அதேதான் நான் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுல பாகிஸ்தான் வந்து யார் கூட நெகோஷியேட் பண்றதுன்ற கேள்விதான் இருக்கு. ஏன்னா இப்போ பாகிஸ்தானோட யாரு சார் இப்ப நெகோஷியேட் போய் பண்ண சொன்னா? பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது வந்து எந்த நம்மளுடைய அவங்க பெரிய நாடா சின்ன நாடா அப்படிங்கிறதல்ல, நம்ம எல்லையோர பாதுகாப்பு நாடுகள்ல நாம பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும். அதற்காக நம்ம விட சிறிய நாடுதான் இலங்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோமே. இப்ப பாகிஸ்தான் மீது நம்ம தாக்குதல் பண்ணவே இல்லை முதல்ல அப்படின்னு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பாகிஸ்தான் நம்மளுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நம்ம மீது திணித்ததுனால தான் நம்ம இதை ரிட்டாலியேட் பண்ற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம். இந்த ரிட்டாலியேட் பண்றதுனால அதை ஒரு காரணமா வச்சு அவங்க வந்து சிவிலியன் ஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஸோ இப்போ இது எஸ்கலேட் பண்ணதுக்கான காரணம் யாருன்னா பாகிஸ்தான் தான். ஸோ இப்போ நாம பேச வேண்டியது பாகிஸ்தானோட மொத்தம் தானே. இதை நெகோஷியேட் பண்றது இல்லைன்னா இந்த வந்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா யாராவது ரெண்டு பேர் உட்காரணும் டேபிள்ல, நீங்க சொல்றபடி அமைதி பேச்சுவார்த்தைனா. நான் பாகிஸ்தான்ல யாரோட உட்கார்ந்து பேசணும்ன்றா என்னோட கேள்வி. சொல்லுங்க. நான் சிவிலியன் கவர்மெண்டோட உட்காந்து பேசணுமா? ஏன்னா சிவிலியன் கவர்மெண்ட் எந்த லெவலில் எலெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. சரி, ஜெனரலோட உட்காந்து பேசலாம்னா, ஏன்னா பாகிஸ்தான் ஹஸ் நெவர் கம்ப்ளீட்டட் எ டேர்ம். 1947 இன்னி வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட தன்னோட டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. இட் ஹஸ் ஹேப்பன் லைக் மல்டிபிள் குப்ஸ். ஸோ எக்கச்சக்கமான ராணுவ ஜெனரல்கள் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சிவிலியன் கவர்மெண்டோட நான் ஒரு டிஃபென்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னா அடுத்த நாள் அது வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கிட்ட போகும். சிவிலியன் கவர்மெண்டோட நான் பேச்சுவார்த்தை நடத்தினா அடுத்த நாள் வந்து அது இவங்க கிட்ட போகும், வேற திருப்பி மிலிட்டரி கிட்ட போகும். ஸோ பாகிஸ்தான் இஸ் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு கேட்குறேன். சரி, இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாக்கலாம், அதையும் நடத்தக்கூடாது. நம்ம போய் அவங்க கிட்ட பேசணுமாங்கிற டோன்லயே பேசிட்டு இருக்கீங்க நீங்க 10 நிமிஷமா. சரி, என்ன தீர்வு? இல்ல இது இப்ப நம்ம ரிட்டாலியேட் பண்ணதுக்கு நம்ம வந்து இப்ப வந்து நம்ம போர் லெவலுக்கு போயிருக்கோம் இல்லையா? ரிட்டாலியேட் பண்ணதுன்றது அவங்க ஒரு எஸ்கலேட் பண்றாங்க. ஸோ இப்போ எஸ்கலேஷன் டீஎஸ்கலேஷன் யார் பண்ணணும்? இந்தியா பண்ணணுமா இல்ல பாகிஸ்தான் பண்ணணுமா டீஎஸ்கலேஷன்? இப்ப 1947 இருந்து எத்தனை சீஸ்ஃபயர் வயலேஷன், எத்தனை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பாகிஸ்தான் பண்ணிருக்கு? எதுக்காக பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சு போனாங்க? எதுக்கு பலூச்சிஸ்தான் தனியா பிரிச்சு கேட்கறாங்க?
ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ அட்ரஸ் பண்ண போறோம்? ஸோ யாரோட நெகோஷியேட் பண்ண போறோம்ன்றது உலக நாடுகள் தீர்மானிக்கணும். கண்டிப்பா நான் அந்த டேபிள்ல உட்கார்ந்து போய் நெகோசியேஷன் பண்ண போறது இல்ல சார். நீங்க இவ்வளவு யாருமே கேள்வி பண்ண நேரத்துல முடியாது யாரு மேடம். யாருமே ஆங்கர் பண்ண முடியாத யாரு நிலைமையில பேனல் நாடு இருக்கு. டிஸ்கஷன்ல அதான் இருக்கிறாருன்னு சொல்றேன். தெரியாத மாதிரி நீங்க மொத்த கேள்வியை என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு, பேசலாம். நான் உங்களை கேட்கல மேடம், எல்லாரையுமே தான் கேட்கிறேன். ஓகே, அரசை நோக்கி கேக்குறீங்க, அப்படி புரிஞ்சுவாங்க மக்கள். இது